Praise be to God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். Welcome to this wonderful Sunday morning. இந்த அற்புதமான ஞாயிறு காலை உங்களை We are so glad that you could join us. எங்களோடு இணைந்ததற்காக நாங்கள் I சந்தோஷப்படுகிறோம். want you to get ready for some great worship. நல்ல ஒரு ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக And for கேட்டுக்கொள்கிறோம். also a wonderful word, an encouraging word, which is part 2 of I am not weak. நான் பலவீனன் அல்ல என்பதனுடைய இரண்டாவது பாகமாக உங்களுக்கு ஒரு உற்சாகம் தரும் வார்த்தை இப்பொழுது காத்திருக்கிறது. Don't forget about the worship, my brother. ஆராதனையும் மறந்துவிட வேண்டாம். So join us and have a great time. நல்ல ஒரு ஆராதனையில களிகூருங்க, நல்ல நேரத்தை Please do forward the links to your family and friends. உங்க குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த லிங்க்ஸ் அனுப்பி வைங்க. Amen. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா. கிருபையின் தேவனே, உம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்குள்ளாக வருகிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்குள்ளாக புதிய கிருபையை, புதிய பலனை எங்களுக்குள்ளாக ஊற்றுவீராக என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வர தடையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பார்த்து கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஃபாதர் காட், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இந்த காலை வேளையில் அவர் எந்த சங்கீதமானவர் அந்த பாடலை பாடி எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடணும். ஹல்லேலூயா. சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணம் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர், மேலும் 2-3 பேர் உந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் உந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமாய், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், மாணவர் கிறிஸ்து நாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். மாணவர் கிறிஸ்து நாமதை வாழ்நாள் முழுவதும் கூறிடுவோம். வருகையில் இணைந்து என்றும், வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாய், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் என்ற சங்கீதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென். 2 கரம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி நன்றி பலி பீடம் கட்டுவோம்.
அவர் செய்த நன்மைகளுக்காக அதை நினைத்து நினைத்து நம்ம என்ன பண்ணணுமா? நன்றி பலி ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் இப்படியாக வார்த்தை சொல்லுகிறது. அவர் செய்த நன்மைகளை நாம் எப்பொழுதுமே நினைத்து நினைத்து நம் வாயை திறந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? மேல இருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. நாம் எத்தனை இப்படியாக நன்மைகளை நினைத்து நன்றி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்கள் ஆண்டவர் இந்த காலை வேளையில காண செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஏதோ சண்டே மாத்திரம் செய்வதில்லை, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாயிலிருந்து அந்த நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். அப்ப ஆண்டவர் நம்மளுடைய பாதைகள் எல்லாம் செவையாக மாற்றுவார். அப்படியாக இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டே, சாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் காரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் காரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீர். நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே. எல்லாரும் கரங்களை தட்டி நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. மீண்டுமாக நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே.
நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா. ஓ எல்லாரும் கண்களை மூடி ஓம் ஜீசஸ் ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. ஓம் ஜீசஸ் ஹல்லேலூயா. உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஓம் ஜீசஸ். ஓம் மாஸ்டர் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. அப்படியே ஆராதிங்க. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான ஆவியான தேவனுக்கே. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று எங்கள் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று எங்கள்
அன்பை கண்டடைந்தேன் தாமத அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில் ஆராதனை 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 மீண்டுமாக ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஏசுநாமம் 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 வாழ்கவே ஏசுநாமம் 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 வாழ்கவே Jesus ஏசுநாமம் 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 வாழ்கவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏசுநாமம் 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 வாழ்கவே Jesus ஏசுநாமம் 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 வாழ்கவே Jesus, thank you for your presence, Lord. அப்பா உம்முடைய கிருபைக்காக உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதி ஆராதனையில் எங்களோட கூட அப்பா இடைப்பட்ட கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் அப்பா விசேஷத்தை அப்படி அபிஷேகத்தால் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான காரியங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்க போகிற வார்த்தையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாம் துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். Praise be to God. தேவனுக்கு துதி உண்டாகட்டும். Welcome to this Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களை வரவேற்கிறோம். We have a powerful word for you. உங்களுக்காக வல்லமையான வார்த்தை காத்திருக்கிறது. And if you so choose, it will be very encouraging as well. இன்றைக்கு நன்றாக இதை கவனித்தீங்க. இது நல்ல உற்சாகம் தருகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். And today I'm doing part 2 of I am not weak. நான் பலவீனன் அல்ல என்பதனுடைய இரண்டாவது பகுதியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். And the more you understand who you are, நீங்க யார் என்பதை அதிகப்படியாக நீங்க புரிந்து the more you கொண்டீர்கள் have your identity in Christ, the more stronger you become. நீங்க கிறிஸ்துக்குள்ளாக உங்க அடையாளத்தை கண்டுபிடித்து பலனாக மாறிவிடுவீர்கள். That's when you understand that you are not weak. அப்பொழுதுதான் நீங்க புரிந்து கொள்வீங்க நீங்க பலவீனர்கள் அல்ல என்பதை. That means if you are not weak, you are strong. அப்படி என்றால் நீங்க பலவீனர் இல்லைனா நீங்க பலனாக இருக்கிறீர்கள். And if you are strong, God has made you strong with a purpose behind it. நீங்க பலமாக தேவன் உங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு நோக்கத்தை தேவன் தருகிறார். And now when you begin to accomplish God's work in your life, உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய வேலையை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் you can truly say you have come into God's purposes. அப்போ நீங்க சொல்ல முடியும் நான் தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று. So let me read 2 Timothy chapter 1 and verse 9. 2 தீமோத்தேயு 1:9 நான் உங்களுக்காக படிக்கிறேன். And it's talking, and Paul is saying this, or rather Timothy is saying this. தீமோத்தேயு இப்படியாக சொல்கிறார். Who has saved us and called us with a holy calling, not according to our works, but according to his own purposes and grace, which was given us in Christ Jesus before the world began.
அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிரியையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். Amen. Thank you, my brother. Now let me run through this verse quickly with you again. மீண்டுமாக இந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். So God has saved us. தேவன் நம்மளை ரட்சித்தார். And he has called us with a holy calling. அவர் ஒரு பரிசுத்த அழைப்பு நிமித்தம் அழைப்பாக நம்மளை அழைத்தார். It is not an ordinary calling. அது சாதாரண அழைப்பு அல்ல. So the calling in your life has to have holiness attached to it. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அழைப்பு என்றால் அது கூடாக ஒரு பரிசுத்தம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். And he did not call you because of your ability. உங்களுடைய ஒரு பலனால அது வந்து அவர் அழைக்கப்படவில்லை. He did not call you because of your degrees. உங்களுடைய டிகிரி வைத்து உங்களை அழைக்கல அவரு. He did not call you because of what you do. இல்ல நீங்க என்ன செய்கிறீர்களோ அதை வைத்து உங்களை அழைக்கப்படவில்லை. But he called you அவர் உங்களை அழைத்தார் according to his purpose. அவருடைய நோக்கத்தின்படி உங்களை அழைத்தார். So I've heard this being said many times. இது अनेक நேரம் நான் சொல்லப்பட்டிருக்கிறது. He qualifies the called. அவர் அழைக்கப்பட்டவர்களை அவர் வந்து தேர்ச்சி செய்யப்படுகிறார். All right, now so he does this according to his purpose. அவருடைய நோக்கத்தின்படி அதை அவர் Now Moses was highly qualified. இப்போ மோசே வந்து நன்றாக ஒரு படித்தவர். But that was not what God wanted. தேவனுக்கு அது தேவையல்ல. Now Moses spent 40 years of his life learning everything from the king's palace. அந்த ராஜாவுடைய அந்த அரண்மனையில 40 வருடம் அவர் அங்க கற்று கொண்டிருந்தார். But the next 40 years of Moses' life was in the school of wilderness. ஆனால் அந்த அடுத்த 40 வருஷம் அவர் வனாந்தரத்தில் கற்று கொண்டிருக்கிறார். And this is where God was training him for his purpose. அதுதான் தேவன் அவருடைய நோக்கத்துக்கென்று அவரை பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிறார். And the last 40 years of Moses' life was fulfilling God's purpose. கடைசி 40 வருடம் தேவனுடைய அந்த நோக்கத்தை செயல்படுத்துகிற ஒரு வருடமாக இருக்கிறது. You and I and everybody here, we have a purpose. நீங்களும் நானும் எல்லோருக்குமே ஒரு நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார். And it has come into us through Christ Jesus. கிறிஸ்து மூலமாக அது நமக்கு அது அருளப்படுகிறது. And it came to us before the world began. இந்த உலகம் தோன்கிறதற்கு முன்பாகவே அது வந்து அடைந்தது. I hope you understand that there is a purpose in your life. அப்போ நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. Say that with me, that I have purpose. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுங்க. Look at your spouse, look at your children and speak over them that they have purpose. அங்க உங்களுடைய மனைவியும் உங்க பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. So the main aim of the devil is to take away your purpose. இந்த பிசாசுனுடைய முக்கியமான தந்திரம் என்னவென்றால் அந்த நோக்கத்தை உங்களிடமிருந்து புடுங்கி போடுவது. So if he can destroy your identity, உங்களுடைய அந்த அடையாளத்தை அவர் அழித்து போட்டான் வைத்துக் கொள்ளுங்க. Then he destroys your purpose. அப்போ உங்க நோக்கத்தையும் அழித்து போட்டு விடுவான். Now this purpose is not what you want to do. இந்த நோக்கம் என்ன நீங்க செய்யணுமோ அதுவாக அல்ல. The purpose which comes from God, that is what that must be unveiled in your life. இந்த நோக்கம் தேவனிடமிருந்து வருகிறது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்குது. Many people think that my job is my purpose. அநேகர் வந்து நினைப்பாங்க என்னுடைய வேலை தான் என்னுடைய நோக்கம். No, God has something greater and more powerful. அது அப்படியாக இல்ல. தேவன் உங்களுக்கு வல்லமையான ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். So the devil knows this. பிசாசு அது அறிவான். So he throws all kinds of problems your way. அதனால் உங்க வழியில எல்லா பிரச்சனையும் அவன் போடுகிறான். He creates roadblocks, he creates all kinds of issues. உங்க வழிகள்ல அங்க தடைகளை போடுவான். எல்லா பிரச்சனைகளையும் அங்க கொண்டு வந்து நிறுத்துவான். He brings in sickness, he brings in financial crisis, he brings in death. அங்க வியாதியை கொண்டு வருவான், பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வருவான், உங்களுக்குள்ளாக ஒரு மரணத்தை கொண்டு வருவான், இது போல காரியங்களை கொண்டு வருவான். And because most of us have a strong emotion in us, சிலருக்கு ரொம்ப உணர்ச்சியாக அவர்கள் இருப்பதனால we are not able to handle these problems well. அந்த உணர்வுபூர்வமாக இருக்கிறது நிமித்தம் अनेक காரியங்களை நம்மால் கையாள முடியாமல் போய்விடுது. So I'm going to show you 5 steps when there is a problem coming our way. நம்ம வழிகள்ல பிரச்சனை வரும் பொழுது 5 படிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். When a problem comes our way, உங்க வழிகள்ல ஒரு பிரச்சனை வரும் பொழுது doesn't matter what kind of a problem, அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, there is always going to be 5 stages of grief or sorrow. 5 விதமான துக்கம் எப்பொழுதுமே காணப்படுகிறது. I'm not
sure how you are going to say this, my brother, but every time the devil throws a problem at us, எப்பொழுதெல்லாம் பிசாசு நம்ம மேல ஒரு பிரச்சனையை தூக்கி there எறிகிறானோ are 5 steps அங்கே 5 படிகள் இருக்கிறது which we will go through. நாம் அந்த பாதையில் கடந்து செல்வோம். Now what we must learn to do is நாம் this. என்ன செய்ய வேண்டும் என்றால் We must learn not to allow this thing to happen in our lives. இந்த காரியங்கள் சொல்லப்பட போகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்காதபடிக்கு பார்த்து கொள்ள So வேண்டும். if we can deal with these 5 steps at an early stage, அந்த துவக்க காலத்திலேயே இந்த 5 விஷயங்களை கண்டு அறிந்து அதிலிருந்து விலகி விட்டோம் என்றால் then we will be overcomers very, very quickly. மிக துரிதமாக இதிலிருந்து நம்ம மேற்கொண்டு வெளியே வந்து விடுவோம். Now the first step is this. முதலாவது படி இப்படியாக It is இருக்கிறது. called denial. அது மறுப்பு. Now for example, something bad comes your way. ஏதோ ஒரு தவறுகள் உங்க வாழ்க்கையில வருது, You heard தப்புகள் some நடக்க bad போகுது. news for a person next to you. உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு நபருக்கு ஏதோ ஒரு தவறான விஷயம் நடந்து Or விட்டது. you just suddenly lost a job. இல்ல அவரு உங்க வேலையை நீங்க இழந்து போயிட்டீங்க. The first thing that come out of your mouth is, oh, I can't believe this. முதலாவது நீங்க சொல்வது அப்பா என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, நான் மறுக்கிறேன் என்று சொல்வீர்கள். I can't believe that this person just died. இந்த மனிதன் மரித்து போயிட்டார், இதை என்னால நம்ப முடியவில்லை என்று I can't சொல்வீர்கள். believe that this is happening to us. இது எனக்கு ஏன் இது நடக்குது என்பதை நீங்க சொல்வீர்கள். This is happening to us. I can't believe this is happening to us. இது எங்களுக்கு நடக்கிறதை நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று So சொல்வீர்கள். this denial is something which every one of us goes through. எல்லோருக்குமே இப்படிப்பட்ட மறுக்கக்கூடிய மறுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. And many of us learn to live in denial. அநேகர் மறுப்புக்குள்ளாகவே வாழ்ந்து God did not ask you to live in denial. தேவன் அந்த மறுப்புக்குள்ளாக உங்களை வாழ வைக்கவில்லை. But once you go through denial, நீங்க அந்த மறுப்பின் காரியத்திற்குள்ளாக போகும் the பொழுது next step is anger. அடுத்தபடியாக கோபம். So when there is anger in our lives over this issue which came our way, உங்க வழிகளில் வந்த அந்த பிரச்சனைக்கு எதிராக நீங்க கோபப்பட்டீர்கள் என்றால் we begin to blame our spouse. நம்மளுடைய துணையை நம்ம குறை சொல்ல We begin ஆரம்பித்துருவோம். to blame ourselves. நம்மையே நம்ம குறை சொல்லி கொண்டிருப்போம். If it is sickness, we blame the doctors, we blame the hospital. நமக்கு வியாதி வருதுன்னா டாக்டரை நம்ம குறை சொல்லுவோம், இல்ல ஹாஸ்பிடல்ல குறை சொல்லுவோம். We even blame God. நாம தேவனையும் குறை சொல்ல ஆரம்பித்து Now, விடுவோம். all of us will go through these stages. எல்லோருமே இப்படிப்பட்ட படிகள் ஊடாக நடந்து செல்வோம். Now some of us tend to live in these stages. சிலர் இந்த படிகள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். So the first step was denial. முதலாவது மறுக்கக்கூடியது. The second step is anger. இரண்டாவது கோபப்படுவது. And the third step is bargaining. மூன்றாவது நம்ம பேரம் பேசுவது. Right? We try to bargain with God. நாம தேவனோடு பேரம் பேச ஆரம்பிச்சிடுவோம். God, if you can heal this person, தேவனே இவங்களை நீங்க சுகம் பண்ணீங்கனா then I will turn my life around. நான் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக மாற்றிக் கொள்கிறேன். Lord, if you can do this for me, தேவனே நீங்க எனக்கு இப்படி செய்தீங்கனா then I will never get angry again. நான் மீண்டுமாக கோபமே பட மாட்டேன். God, if you give me this job, I will never do this again. இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்கனா நான் மீண்டுமாக இதை செய்யவே மாட்டேன். And trust me, all of us do these things. நான் நல்லா என்ன நம்புங்க, எல்லோருமே இதை செய்வோம். So the first one முதலாவது denial. முதலாவது மறுப்பு. What was the second one? இரண்டாவது என்ன? Come on, I want you to think with me. I want you to understand this. இதை நீங்க யோசித்து இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. The second one is anger. இரண்டாவது And கோபப்படுவது. the third one is bargaining. மூன்றாவது பேரம் பேசுதல். Now the fourth one is this. நான்காவது Now the fourth one is called depression. நான்காவது மன அழுத்தத்திற்குள்ளாக செல்வது. So when we are going through a difficult time, நம்ம கடினமான பாதையில் செல்லும் பொழுது, let us say somebody close to us, our father or our mother just passed away. இல்ல நம்மளுடைய தகப்பனோ தாயோ நமக்கு நெருங்கினவர்கள் மரித்து போகிறார்கள் என்றால், It is only natural that we now come into depression. நாம அது இயற்கையான ஒரு விஷயம். நம்ம ஒரு மன அழுத்தத்திற்குள்ளாக சென்று விடுவோம். The reason we are depressed is because we feel the loss for that person. நம்ம ஏன் அந்த மன அழுத்தத்திற்குள்ளாக போகிறோம்னா அந்த நபரை நம்ம இழந்திருக்கிறோம், அதனால தான். Now at this time, இந்த நேரத்துல we begin to pull ourselves inside ourselves. நம்மையே நமக்குள்ளாக இழுத்துக் கொள்வோம். And at that time sadness is growing more and more. அப்ப அதிகப்படியான துக்கமோ ஒரு சோகமும் நமக்குள்ளாக வளர At ஆரம்பிக்கிறோம். that time we don't want to go out, we don't want to see people, we don't want to talk to people. நம்ம அந்த நேரத்துல வெளியே எங்கேயும் செல்ல மாட்டோம், நபர்களோடு பேச மாட்டோம், அப்படியாக நம்ம மாறி And போகிறோம். if you are at this stage right now, இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீர்கள் you என்றால் cannot stay in depression. நீங்க மன அழுத்தத்திற்குள்ளாக வாழ இயலாது. You have to go out of your house, you have to go meet people. நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும், நீங்க நபர்களை சந்திக்க வேண்டும், You have to talk to people. நீங்க மனிதர்களோடு பேச ஆரம்பிக்க It is at வேண்டும். that time you will be able to come out of depression. அப்பொழுதுதான் இந்த மன அழுத்தத்திற்குள்ளாக இருந்து நீங்க வெளியே வர முடியும். And now the final one.
கடைசியான Now ஒரு the காரியம் fifth stage is this. ஐந்தாவது படி இதுவாக It's இருக்கிறது. called acceptance. அது ஏற்றுக்கொள்வது. Now you finally understand that your loved one has passed away. இப்ப இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்கிறீங்க, நீங்க ரொம்ப நேசித்தவர்கள் உங்க மரித்து போயிட்டாங்க. And even though you feel sorrow and pain, உங்களுக்குள்ளாக அந்த துக்கம் அந்த வலி இருக்கும் பொழுதும் you will understand that you have now accepted that loss. இப்போ நீங்க அதை புரிந்து கொண்டு அந்த இழப்பை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள். Now this is something very powerful. அது மிக வல்லமையான ஒரு காரியம். So these are called the 5 stages of grief. இதுதான் 5 ஒரு படிகள துக்கத்திற்கு 5 படிகளான விஷயங்கள். Okay, now these 5 steps are there for almost every problem. இது இந்த எல்லா பிரச்சனைக்கும் இந்த 5 படிகள் எப்பொழுதுமே The காணப்படுகிறது. first one is denial. முதலாவது மறுக்கப்படுவது, Second one is anger. இரண்டாவது கோபம், Third is we try to bargain. மூன்றாவது பேரம் பேசுதல், The fourth one is depression. நான்காவது மன அழுத்தம், And finally the fifth one is acceptance. ஐந்தாவது நாம் ஏற்றுக்கொள்வது. Now King David knew all about this. இந்த தாவீது ராஜா எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். இந்த அஞ்சு படிகள் அஞ்சு படிகளும் அறிந்திருந்தார். Peter knew all about this. பேதுரு இந்த ஐந்தையும் அறிந்திருந்தார். Paul knew all about this. பவுலும் இந்த ஐந்தையும் And அறிந்திருந்தார். all of them were able to break through that emotional stronghold. எல்லோருமே இந்த உணர்ச்சி பூர்வமான காரியத்தை உடைத்து வெளியே வர அவங்க And I want ஆரம்பித்தாங்க. to tell you, you Christian believer, you must learn to break through this Christian இப்போ stronghold. கிறிஸ்தவர்களே This emotional உங்களிடம் நான் stronghold. சொல்கிறேன், இப்படிப்பட்ட இந்த துக்கத்தின் இந்த உணர்வுபூர்வமான காரியங்களை உடைக்க வேண்டியதாக Because இருக்கிறது. if you are not able to break through this, இதை உடைத்து நீங்க மேற்கொள்ளவில்லை then என்றால் you will remain weak. நீங்க பலவீனர் அடைவீர்கள். And I want to tell you that you are not weak today. நான் உங்களிடம் சொல்கிறேன், நீங்க பலவீனராக அல்ல. God told you to overcome the situation. தேவன் நீங்க இதை மேற்கொள்ளும்படியாக He's சொல்கிறார். given you the Holy Spirit of power to overcome this. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் கொடுத்து நீங்கள் மேற்கொள்ளும்படியாக சொல்கிறார். But your emotion will tell you something else. ஆனால் உங்களுடைய அந்த உணர்வு பூர்வம் சில விஷயங்களை சொல்ல Your ஆரம்பிக்கும். emotion will take you through these 5 stages. இந்த 5 படிகளை இந்த உணர்வு பூர்வமான காரியங்கள் எடுத்துக்கொண்டு But I போகும். tell you today, do not dwell on those 5 stages. ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த 5 விஷயத்தில் சார்ந்து You போகாதீர்கள். must learn to come out quickly. துரிதமாக இதிலிருந்து வெளியே வர வேண்டும். Psalm 23 says something very powerful. சங்கீதம் 23 வல்லமையான காரியத்தை King சொல்கிறது. David says, தாவீது ராஜா சொல்கிறார், yea, though I walk through the valley of the shadow of death. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். So he knows that he will walk through with the அவருக்கு problems. தெரியும் அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பார் He என்று. knows there are situations that are going to come against him. அவருக்கு எதிராக காரியங்கள் வரும் என்று அவருக்கு But தெரியும். we Christians, we pray that no problems will come against us. ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது என்று நினைப்போம். That is not what we are called for. அதற்காக நம்ம We அழைக்கப்படவில்லை. are called to face the storm. நாம புயற்காற்றை எதிர்த்து நிற்கும்படியாக you face the அழைக்கப்பட்டிருக்கிறோம். storm, நாம அதை பார்க்கும் பொழுது Your mind will go through those 5 stages of your emotions. உங்களுடைய உணர்வு பூர்வத்துல அந்த 5 படிகளை கடந்து வரும். And if you stay in that, you are weak, my friend. நீங்க அதிலேயே தரித்திருந்தீங்கன்னா நீங்க பலவீனராக But இருப்பீர்கள் God did not call சகோதரர்களே. you weak. God does not want you to remain weak. ஆனால் இந்த தேவன் நீங்க பலவீனர்களாக இருக்கும்படியாக அழைக்கல. See what David says. இங்க தாவீது என்ன He சொல்றார் says, பாருங்க. I will fear no evil. நான் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன் என்று See, that's சொல்கிறார். the first thing he says. I will not be afraid. நான் பயப்பட மாட்டேன் என்று Now சொல்கிறார். think with me, my brother, my நல்லா sister. யோசித்து பாருங்க என் Because சகோதரர்களே. always there is fear in our lives. ஏனா எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கும். So when David says, I will walk through the shadow of death, இப்போ தாவீது மரணத்தின் பள்ளத்தாக்கில் நான் நடக்க he's போகிறேன்னு saying, I சொல்லும்போது will not be afraid. நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று Now, why சொல்றாரு. is he saying this so confidently? ஏன் இத அவ்வளவு அழுத்தமாக அவர் He சொல்கிறார்? says, because thou art with me. ஏனா தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். Last week I said, you are anointed. உங்க கோல் என்னோடு கூட இருக்கு. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Again I'm telling you, you are anointed. நான் மீண்டுமாக சொல்கிறேன், நீங்க அபிஷேகம் God's பண்ணப்பட்டவர்கள். presence is inside your life with you. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இப்பொழுது இருக்கிறது. So when David goes through a difficult time, தாவீது கடினமான பாதையில் செல்லும் பொழுது he says, I will fear no evil. நான் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன். Now I want you to say that with me. I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்னோடு Say that சேர்ந்து again சொல்லுங்க. with me. I will fear no evil. சொல்லுங்க, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுங்க. Because it's easy to stay in the 5 stages of your emotion. ஏனா நீங்க அந்த
முதல் படியிலேயே நீங்க அங்கே இருந்திரலாம். அந்த 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 அஞ்சு 5 படிகளுக்குள்ளாகவே நீங்க But God இருந்திரலாம். has not called you to stay there. ஆனா அங்கே இருக்கும்படியாக தேவன் உங்களை அழைக்கல. And then he says, அப்புறமாக சொல்கிறார், during my difficult time, என் கடினமான காலங்கள்ல even though I'm not afraid, நான் பயப்படாமல் இருக்கும் God's பொழுதும் rod and God's staff, they will comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று Amen, சொல்கிறார். amen and amen. ஆமென் ஆமென் When you ஆமென். know and you understand God's rod and staff, you will understand something more powerful. நீங்க தேவனுடைய கோலும் தடியை குறித்து நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா வல்லமையான காரியங்களை நீங்க அறிந்து But கொள்வீர்கள். I want to deal with the first thing. ஆனா முதலாவது இதை நான் I want to deal about the fear. பயத்தை குறித்து நான் இப்பொழுது நான் 2 Timothy சொல்கிறேன். 1 and verse 7 says, 2 தீமோத்தேயு 1:7 God has not given us a spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். So where did you get that fear from? அந்த பயம் எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது? You அப்போ learned about fear. நீங்க பயத்தை குறித்து கற்றுக்கொண்டு You இருக்கீங்க. saw how your parents reacted and you learned to operate in the same fear. உங்களுடைய பெற்றோர்கள் பயத்துல எப்படி செய்தார்களோ அதையே நீங்க கற்றுக்கொண்டு Who செயல்படுகிறீர்கள். taught them fear? யாருக்கு பயத்தை கற்றுக் Because கொடுத்தது? God has not taught you and I fear. தேவன் உங்களுக்கும் எனக்கும் பயத்தை கற்றுக் So கொடுக்கல. read this verse with me. இந்த வசனத்தை என்னோடு இணைந்து God படிங்க. has not given us the spirit of fear. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் கொடாமல். So if he's not given us spirit of fear, அப்போ பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கலனா he's given my brother, he's given me, and he's given all of you the spirit of power. அவர் உங்களுக்கும் எனக்கும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருகிறார். First only power, just deal with power. முதலாவது பலனுமுள்ள ஆவியை So தருகிறார். he's given you power. அவர் பலனுமுள்ள ஆவியை As long தருகிறார். as the anointing is inside, there is power in your life. உங்களுக்குள்ளாக அந்த வல்லமை இருக்கும் அளவோ அவர் அந்த பலனை உங்களுக்குள்ளாக It is that கொடுத்திருக்கிறார். power that comforts you. அந்த பலன் தான் உங்களை பார்த்துக் And கொள்கிறது. sometimes during a problem you will be lonely. உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது சில நேரம் தனிமையை உணர்வீர்கள். Sometimes when your loved one has passed away, you will be lonely. நீங்க உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் மரித்து போனாங்கன்னா நீங்க ஒரு தனிமையை உணர்வீர்கள். But the Bible says he's given you power and love. ஆனால் தேவன் வார்த்தை சொல்கிறது அவர் பலனும் அன்பும் உங்களுக்கு தருகிறார். And then most importantly, அதையும் காட்டிலும் மிக he's முக்கியமாக saying he's given you sound mind. அவர் தெளிந்த புத்தியை உங்களுக்கு So தருகிறார். think with me, my brother, my sister. அப்ப என்னோடு இணைந்து யோசிங்க சகோதரனே When a சகோதரி. problem comes your way, உங்க வழிகள்ல பிரச்சனை வரும் பொழுது there are 5 emotional stages you will go through. உணர்வு பூர்வமான 5 பகுதிகளை நீங்க கடந்து You வருவீர்கள். have a choice. உங்களுக்கு தேர்ந்தெடுத்தல் You can இருக்கிறது. go through it quickly, துரிதமாக அதன் ஊடாக கடந்து ஓடி or you வந்துடலாம். can stand on the word of God and says, I will fear no evil. இல்ல தேவனுடைய வார்த்தையில நின்று நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று The சொல்லலாம். more you become emotional, நீங்க எவ்வளவுக்கு அதிகமாக உணர்வுபூர்வமாக the மாறுகிறீர்களோ more difficult it is for the Spirit of God to deal with you. தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு எவ்வளவுக்கு அதிகமாக செயல்படுகிறதை நீங்க So பார்க்க listen to முடியும். what I have to say right now. இந்த இடத்தில் நீங்க நான் சொல்வதை நல்லா கூர்ந்து கவனித்துக் In the கொள்ளுங்க. book of Acts chapter 12 and verse 6, அப்போஸ்தலர் 12:6 there's a man called Peter. அங்க பேதுரு என்ற ஒரு He மனிதன் carries the power of God. தேவனுடைய வல்லமை அவர் சுமந்து The செல்கிறவர். anointing never left him. அவருடைய தேவனுடைய அபிஷேகம் அவரை He விட்டு பிரிந்து opens his போகல. mouth and 3,000 people are saved. அவர் வாயை திறந்து பேசும்பொழுது 3000 மக்கள் அங்க Now this ரட்சிக்கப்படுகிறார்கள். man is in jail. இந்த மனிதன் ஜெயிலுக்குள்ளாக Think இருக்கிறார். with me, if you and I were in jail, we'll be afraid. நீங்களும் நானும் ஜெயிலுக்குள்ளாக இருந்தனா பயந்து போயிருப்போம். Not only is he in jail, அவர் ஜெயில்ல மாத்திரமல்ல the next day morning he's going to be killed. He's going to be hung. அடுத்த நாள்ல அவர் தூக்கிலிட பட போகிறார்கள். And those of you who cannot sleep well at night, சில தூங்க முடியாதவர்களுக்கு This நான் verse is for சொல்றேன். you. இந்த வார்த்தை உங்களுக்காக தான். Peter is going to die the next day. அடுத்த நாள் பேதுரு மரிக்க போறாரு. And the Bible says he was sleeping soundly with the soldiers. அவரே அங்க அந்த காவல்காரர்களோடு நல்லா நித்திரை பண்ணி Now கொண்டிருக்கிறாரு. you got to ask yourself, how come he's falling asleep? எப்படி இவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் So let நீங்க me read கேட்கலாம். Acts 12 and verse 6. 12:6 அப்போஸ்தலர். And the Bible says, and when Herod would have brought him forth, the same night Peter was sleeping between 2 soldiers, bound with 2 chains, and the keepers before the door kept the prison. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் இராதபடியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்.
Yeah. So he was tied with two chains. ரெண்டு சங்கிலினால அவர் He did கட்டப்பட்டிருந்தார். not have a soft mattress. அவருக்கு நல்ல ஒரு படுக்கை போடவில்லை. He didn't have a comforter or a quilt to make it comfortable for him. அவருக்கு நல்ல குல்ட் எல்லாம் போட்டு நல்ல சுகமாக அங்க படுக்க வைக்கல. He was on the floor. அவர் கீழாக தரையில He's படுத்துட்டு dying இருக்காரு. the next day. அடுத்த நாள் அவர் மரிக்க போகிறார். Yet he's sleeping comfortably. ஆனா நல்லா நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். You know why? ஏன் தெரியுமா? Because he's not worried about tomorrow. ஏன்னா நாளை குறித்து அவர் கவலைப்படவில்லை. Jesus said, இயேசு சொல்கிறார், the problems of tomorrow will be taken care of tomorrow. நாளையினுடைய வேலையை நாளை குறித்து கவலைப்படாத, நாளையை நாளை பார்த்துக் கொள்ளும். That's why Peter slept so comfortably. அதனால தான் பேதுரு நல்லா நித்திரை பண்ணி If you can கொண்டிருக்கிறார். stop planning about tomorrow, you will sleep well tonight. நாளைய குறித்து திட்டமிடாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நைட் நல்லா தூங்குவீங்க. The reason you're planning of tomorrow is because you're afraid. நீங்க நாளைய குறித்து திட்டமிட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்கன்னு Now let me அர்த்தம். show you the secret as to why Peter was not afraid. ஏன் பேதுரு அங்க பயப்படலன்றதை உங்களுக்கு அங்க Because காண்பிக்கிறேன். Peter was resting on the word of God. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில பேதுரு தூங்கி கொண்டிருக்கிறார். Yes, he's resting. He's standing on the word. அதிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் Many நின்று of us கொண்டிருக்கிறார். try to stand on worship. அநேகர் ஆராதனையின் மேல நிற்க பார்ப்பீங்க. Let me explain. நல்லா இங்க விலாவரியாக We put சொல்கிறேன். on a great song. நல்ல பாடலை போடுவோம். And then we worship with God. நாம் தேவனை ஆராதிப்போம். And we think when a problem comes, we can stand on worship. நீங்க ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கும் போது நீங்க நினைப்பீங்க தேவனுக்கு உள்ளாக நீங்க நின்று கொண்டிருக்கீங்க. இல்ல ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆராதிச்சோமே அதனால அந்த ஆராதனை மேல நிக்க முடியும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க ஆராதனையின் மேல நிற்கலாம் என்று You நினைப்பீர்கள். cannot stand on worship. நீங்க ஆராதனையின் மேல You நிற்க can இயலாது. only stand on the word. நீங்க தேவனுடைய வார்த்தையின் மேல் மாத்திரமே That is நிற்க why you முடியும். must know the word. அதனால தான் தேவனுடைய வார்த்தையை Because நீங்க it is the word that sets you free. ஏன்னா இந்த வார்த்தை தான் உங்களை It விடுவிக்கிறது. is the word that gives you life. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனை And it தருகிறது. is the word of revelation of the rhema that gives you the breakthrough. இந்த வார்த்தையின் வெளிப்பாடு அந்த ரேமா உங்களுக்கு வெற்றியை தருகிறது. Now Peter was asleep because he had the word of God. பேதுரு நல்லா நித்திரை பண்ணி கொண்டிருக்கான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளாக இருக்கிறது. Jesus had already told him he will not die. இயேசு ஏற்கனவே பேதுருவிடம் சொன்னார், நீ மரிக்க மாட்டாய். Jesus in fact told him how he would die. எப்படி நீ மரிப்பாய் என்பதை ஏற்கனவே தேவன் And that சொல்லியிருக்கிறார். is recorded in the book of John chapter 21 and verse 18. அது யோவான் 21:18 சொல்லப்பட்டிருக்கிறது. Now this is Jesus telling Peter. பேதுருவிடம் இயேசு He சொல்கிறார், says, verily, verily, I say unto you, when you were young, thou gird yourself and walk whither and walkest whither thou wouldst. But when thou shalt be old, thou shalt stretch forth thy hands, and another shall gird thee and carry thee wherever you would go. All right? This spake Jesus, signifying by what death he would glorify God. And when he had spoken this, he said unto him, follow me. Now this is Jesus speaking to Peter. இது பேதுருவிடம் இயேசு பேசுகிறார். நீ வாழ வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதான ஆகும் பொழுது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத நடத்துக்கு உன் இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். So think with me, see what the word of God is for Peter. இப்போ தேவனுடைய வார்த்தை பேதுருக்கு என்னவாக இருக்குதுன்னு பாருங்க. Because he's standing on the word. ஏனென்றால் அவன் வார்த்தையின் மேல் நிற்கிறான். Because the anointing is on him. ஏனா தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. When he's lying down between the two soldiers, he is not weak. அவன் இரண்டு அந்த சேவகரோடு அவன் மத்தியில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் பலவீனனாக இல்லை. With all his emotions. அவன் உணர்வை அவன் சரியாக கையாண்டிருந்தான். Instead of dealing with this and instead of living in his emotions, he's living on the word. அவன் உணர்வு பகுதியில அவன் வாழாமல் அவன் வார்த்தையின் மேல் வாழ்ந்து கொண்டிருந்தான். Let me repeat this again. மீண்டுமாக நான் சொல்கிறேன். Instead of living on his emotions, he is living on the word of God. அவனுடைய உணர்வு பூர்வமான பகுதியில் அவன் வாழாமல் தேவனுடைய வார்த்தையில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். Many Christians are living on emotions. அநேக கிறிஸ்தவர்கள் உணர்வு பூர்வமான பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். God has not called you to live on your emotions. உங்களுடைய உணர்வு பகுதியில் நீங்க வாழ வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார். He's called you to live in your spirit. That means the Holy Spirit touches your spirit. அப்படி என்றால் நீங்க ஆவியில் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்க ஆவியை தொடுகிறார். And it is the spirit of God in you that makes you strong. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியை பலனாக மாற்றுகிறார். Problems will come. பிரச்சனைகள் வரும். But if you give room to your emotions, ஆனால் உங்க உணர்வு பூர்வமான பகுதிக்கு நீங்க இடத்தை கொடுத்தீர்கள் என்றால் you will walk through those 5 stages. அந்த 5 படிகள்ல நீங்க கடந்து போவீர்கள். போவீர்கள். Those people who
go through those 5 will come back defeated. ஐந்து அந்த அந்த உணர்வுபூர்வமாக பகுதியில் போகிறவர்கள் தோல்வி அடைந்து தான் வெளியே The Bible வருகிறார்கள். says in Romans 8:1, those that are led by the Spirit of God, they are the children of God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று Nowhere in the சொல்லப்பட்டிருக்கிறது. Bible does it tell you that if you are led by your emotion, உங்களுடைய உணர்வுபூர்வமான பகுதியில நீங்க உங்களை அழைத்து செல்வது என்று the சொல்லவில்லை. more you walk through your emotion, the more weaker you get. எவ்வளவு அதிகமாக நீங்க உணர்வுபூர்வமாக காணப்படுகிறீர்களோ அவ்வளவு பலவீனர்களாக But மாறிவிடுவீர்கள். you, my brother, my sister, என் சகோதரனே சகோதரியே, you are not weak because you are led by the Spirit of God. நீங்க பலவீனராக இல்லை, ஏனென்றால் நீங்க தேவனுடைய ஆவியினால் And the இயக்கப்படுகிறீர்கள். Holy Spirit of God speaks into your spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியினில் பேசிக் So no கொண்டிருக்கிறார். matter what the situation is right now, இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, maybe people around you are dying. உங்களை சுற்றி இருந்த மக்கள் மரித்துக் கொண்டிருந்தாலும் Maybe there சரி, is sickness in your family. உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக ஒரு பலவீனம் Maybe இருந்தாலும் right சரி, now you're emotionally weak. இப்பொழுது நீங்க உணர்வுபூர்வமாக பலவீனராக But இருந்தாலும், like David, you must say, I shall fear no evil. ஆனால் தாவீதை போல நீங்க சொல்ல வேண்டும், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று Because சொல்லணும். you are not weak. ஏனா நீங்க பலவீனராக அல்ல, You are anointed. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், You are a king. நீங்க ஒரு ராஜா, You are a priest. நீங்க ஒரு ஆசாரியர், You are God's righteousness. நீங்க தேவனுடைய நீதி, You are somebody chosen by God. தேவனால் நீங்க அழைக்கப்பட்டவர்களாக And இருக்கிறீர்கள். friend, you are powerful. நீங்க வல்லமைக்குரியவர்கள் என் So bow your சகோதரர்களே. hearts with me. என்னோடு இணைந்து உங்களுடைய இருதயத்தை Stop தாழ்த்திக் கொள்ளுங்கள். complaining. நீங்க முறுமுறுக்கிறதை Stop நிறுத்திடுங்க. whining. நீங்க சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்தி விடுங்க. Rise up. எழுந்திருங்க. You know, God has given us wings of eagles. ஏனா இந்த தேவன் நமக்கு கழுகுகளின் சேட்டைகளை கொடுத்திருக்கிறார். Those wings, the spread of the wings, eagle's wings is 6 feet. That's my height. அது அந்த கழுகுனுடைய அந்த இறகை விரித்தால் அது 6 அடி, அது என்னுடைய உயரமாக இருக்கிறது. Let those wings spread out brightly and vividly around you. ஓ பலனாக அந்த கழுகுகளின் சிறகு அது நன்றாக விரிக்கப்படுவதாக. Stretch it out, my brother, my நன்றாக sister. விரிக்கப்படுவதாக. Stop playing with emotion. ஓ உங்களுடைய உணர்வு பகுதியிலே நீங்க செயல்பட்டு Sister, கொண்டிருக்காதீங்க. you are always angry. ஓ சகோதரியே, நீ எப்பொழுதுமே கோபப்படுகிறாய். Go to the cross. நீ சிலுவை நண்டை செல். Surrender that weakness. அந்த பலவீனத்தை நீ இப்பொழுதே Because அறிக்கை the செய், devil is அர்ப்பணி. stealing your identity. ஏனா உன்னுடைய அடையாளத்தை பிசாசு திருடி கொண்டிருக்கிறான். Sister and my brother, you're in deep depression. ஓ சகோதரனே சகோதரியே, நீ ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கத்திற்குள்ளாக Let இருக்கிறாய். it go at the cross. ஓ அதுக்கு சிலுவை நண்டை அதை And விட்டு there விடு. is a freedom for you in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. So my brother, my sister, wherever you are, எங்கே இருந்தாலும் என் சகோதர arise, சகோதரியே, arise, arise. Let God's glory shine upon ஓ you. எழுந்திரு எழுந்திரு, தேவனுடைய பிரகாசம் உன்மேல் உதிக்கட்டும். Spread those wings which is on your back. Let those eagle's wings shine forth. ஓ உனக்கு பின்பாக இருக்கிற அந்த இறகை இப்பொழுது விரித்து அந்த கழுகுகளின் இறகை கொண்டு நீ பறப்பாய். Rise up because you have been called with God's holy purpose. ஓ பரிசுத்தமுள்ள தேவனுடைய அந்த நோக்கத்துக்காக உன்னை விட்டு கொடுத்து அதுக்குள்ளாக நீ செயல்பட ஆரம்பி. Remember who you are. நீ யார் என்றதை புரிந்து கொள். And remember you are not weak. நீ பலவீனராக இல்லை என்பதை புரிந்து So கொள். Father, we come to your throne of grace. பிதாவே, உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு We thank you நேராக for these wonderful people. இந்த அருமையான மக்களுக்காக நன்றி If they செலுத்துகிறோம். if they were walking in their emotions, அவர்களுடைய உணர்வு பகுதியில் அவன் நடந்து கொண்டிருந்தான். I thank you that they will change and start walking in the spirit. இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன், அவர்கள் மாறி அவர்கள் ஆவிக்குள்ளாக And I thank you நடப்பார்கள். for the victories that are coming their ஓ way. அவர்கள் வழியில் வெற்றி வருவதற்காக No நன்றி. matter what kind of problem they go through, they shall overcome. என்ன விதமான பிரச்சனைக்குள்ளாக நடந்தாலும் அவர்கள் அதிலிருந்து And we thank you விடுவிக்கப்படுவார்கள். for the joy that you have for each and every one of them. ஓ அவர்களுக்கு கொடுத்திருக்க அந்த சந்தோஷத்திற்காக நன்றி Let your செலுத்துகிறோம். name alone be உங்க glorified. நாம மாத்திரம் In மகிமைப்படுவதாக. Jesus' mighty and matchless name. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் Amen and ஜெபிக்கிறோம். amen. ஆமென் ஆமென். Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை And ஸ்தோத்திரி, all that is within என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Bless his என் holy ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen, amen and amen. I am blessed. I am blessed and I shall be a blessing. Amen. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பிறருக்கும் ஆசீர்வாதமாக விளங்குவேன். Amen. Thank you for joining us. ஆமென். எங்களோடு இணைந்ததற்காக நன்றி. God bless you. Have a great week. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக Spend a lot இருக்கட்டும். of time in the Word of God. தேவனுடைய வார்த்தையில் அதிகமாக நேரத்தை Amen, amen. ஆமென் ஆமென்.